வணக்கம் நண்பனேர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பார்க்கிறவங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய பதிவுகளை பார்க்கிறவங்க, இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலையுமே கலந்துகிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. காலச்சக்கரத்தில் 10வது இடத்துக்குரிய ராசி இந்த மகர ராசிங்க. உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவோணம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், அபிட்டம் நட்சத்திரத்தின் 1 மற்றும் 2ஆம் பாதம் ஆகிய 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் இந்த மகர ராசியினருக்குள் அடங்குங்க. இவர்களுடைய ராசி அதிபதி ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கும் ஆயுட்காரகன், எந்த தொழில் செய்ய வேண்டும் என்று தொழிலை நிர்ணயிக்கும் தொழிற்காரகன், போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டு உங்களுடைய கர்மாவை கிளியர் செய்யும் கர்மகாரகன் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் எப்பலாம் இந்த 7.5 அர்த்தாஷ்டமம் அஷ்டமம் இல்லையோ அந்த காலகட்டத்தில் கட்டாயமாக உங்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைத்தே தீருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதே போல ரீசெண்டா மகர ராசினருக்கு 7.5 இறுதி காலம் எப்பயுமே சனி பகவான் போகும்போது கொடுத்துட்டு தான் போவாரு. இது பல ஆயிரம் ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்கும் ஒரு கூற்று, சித்தர்களின் கூற்று அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசியில பாத்தீங்க அப்படின்னாக்கா, பிறக்கும் போது என்னதான் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் சரி, மிடில் கிளாஸ்ல பிறந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை தரம் கட்டாயமாக அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் பிறந்ததுக்கு பிறகு வீடு, நிலம், மனை, செல்வ சேர்க்கை, சொத்து சேர்க்கை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் நடந்தே தீரும். இவர்களுடைய குடும்பம் செல்வம் செல்வாக்கோட கீர்த்தி பெற்று விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அதிகமா தான் பேசுவாங்க. அதனாலதானோ என்னவோ சித்தர் அகத்தியரின் கூற்றுப்படியே மகரத்தானோட வாக்காடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி எவ்வளவுதான் பலம் பொருந்திய ஒரு ஆள் பேசுறதுக்கு வந்தாலும் சரி, ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதே போல இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெட் வெயிட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. தனக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்ற நோக்கத்தோடயே வேலை செய்வாங்க, நடந்துப்பாங்க. சனி பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட நீங்க சனி பகவானின் குருவான சிவபெருமானின் அம்சமான பைரவரை வணங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா, மகர ராசியில பிறந்தவங்க ஒட்டன் சத்திரம் அருகில் உள்ள தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் ஆலயத்துக்கு சென்று வரலாம். குறிப்பா திருவோணம் நட்சத்திர நாள்ல அங்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பிடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா 4 மற்றும் 8 இந்த எண்களின் கூட்டு எண்களும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இது தவிர 5 மற்றும் 6ஆம் எண்ணும் நல்லா தான் இருக்கு. 3 மற்றும் 7 ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். 1, 2, 9 ஆகிய எண்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது, தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா, மகர ராசிக்காரர்களுக்கு கருப்பு, நீலம், டார்க் ப்ளூ, வயலட், பர்பிள், இந்த ஊதா கலர் மாதிரி, இந்த டிசம்பர் பூ கலர் மாதிரி இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். எப்பயுமே நீல நிற துணிய கையோடைய வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னாக்கா இந்த நீல நிறத்திலான உடைகளை அணிந்து செல்வது, அட்லீஸ்ட் ஒரு சின்ன கைக்குட்டையாவது நீல கலர்ல வச்சிருக்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டி அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், மஞ்சள் நிறத்துல துண்டை போட்டுக்கிட்டு உங்களுடைய 90 வயசுல கூட நாட்டை ஆண்டவங்க, ஸ்டேட் ஆண்டவங்க இருக்கிறாங்க. நீங்களே கண்ணுக்கு எதிர்க்க பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த நிறம், இந்த கலர் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட வேலைகளை செய்யும். இது ஆராய்ச்சியில நிரூபிக்கப்பட்டிருக்குங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா, இவங்கெல்லாம் சனி பகவானின் அம்சம் அப்படின்றதால சனிக்கிழமை இவங்களுக்கு பயங்கர பாசிட்டிவான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தாக்கா நீல கலர் கல்லு இவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். இத தங்கத்திலோ அல்லது வெளிநாளான மோதிரத்திலோ சனிக்கிழமை அன்று சிவபெருமான் ஆலயத்துல அணிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களுடன் நட்பு வச்சுக்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும், மிக சிறந்த லாபத்தை கொடுக்கும், மிக சிறந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல மேஷம், கடகம், சிம்மம், விருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களுடன் ஒரு சுமூகமான உறவு இருக்கும். எந்த ராசி ஒத்து வராது அப்படின்னாக்கா தனுசு ராசிங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு செட்டே ஆகாது. அதனால உங்களுக்கு தோதான ராசிக்காரர்களுடன் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதுல கட்டாயமா நீங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்களே யோசிக்கலாம், என்ன குருஜி இந்த காலகட்டத்தில் போயிட்டு ராசி நட்சத்திரத்தெல்லாம் கேட்டுட்டா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும், பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனா இது எல்லாமே உண்மைங்க, எல்லாமே சயின்ஸ். நம்ம பிறக்கும் பொழுது கடகரை
ரேகை, மகர ரேகை, பூமத்திய ரேகை, நவ கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் எப்படி இருந்துச்சோ அங்கிருந்து நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சதோ, சுவிட்ச் போட்டா எப்படி கரண்ட் வருதோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலரான ராசிகள் கூட நம்ம சேரும் பொழுது, பேசும்போது, பழகும் போது நம்மளுக்குள்ள ஒரு கரண்ட் ஓடுங்க. அது நம்மள முன்னேற வைக்கும். அந்த காலகட்டத்திலே ராஜாக்கள் காலகட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ராஜாக்கள், மந்திரிகள், போர்படை தளபதிகள், கஜனாவை பாத்துக்கிறவங்க, ஆலோசகர்கள், இது எல்லாத்தையுமே ராசியை பார்த்துதான் பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தாங்க. சுபிக்ஷமா சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா, ஒரு பார்ட்னர்ஷிப்ல பண்றீங்க அப்படின்னாக்கா, அந்த பீரியட்ல நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசுவாங்க அப்படின்றதால இந்த வழக்கறிஞர்கள், அட்வொகேட், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது, நிலக்கரி, சுரங்கம், எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது, தானியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது, நிறைய பேரை வேலைக்கு வச்சு அவங்க மூலமா தொழில் செய்யறது, இந்த மேன் பவர் கன்சல்டன்சி மாதிரி, இது எல்லாமே உங்களுக்கு மிக சிறந்த வருமானத்தை கொடுக்கும். இந்த ராசியில நிறைய பேர் மிக சிறந்த வழக்கறிஞர்களாகவும், பெரிய பெரிய வழக்குகளுக்கு மிக சிறந்த தீர்ப்பை கூறிய நீதிபதிகளாகவும், ஜட்ஜுகளாகவும் இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. நானும் நிறைய பேருடைய ஜாதகத்தை பார்த்திருக்கேன். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 70% மக்கள் பயங்கர தைரியமா இருப்பாங்க. ஒரு 30% மக்கள் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் வெளியில அதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல தைரியசாலியாகவே தன் தோற்றத்தை வெளிப்படுத்திப்பாங்க. மனசுக்குள்ள எவ்வளவு பயம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, துக்கங்கள் இருந்தாலும் சரி, அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில ஒரு சிரித்த முகத்தோட தைரியமான தோரணையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க டைம் வேஸ்ட் பண்றது, நேரத்தை வீணாக்குறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நிறைய விஷயத்துல தோத்துருக்கலாம், நிறைய தோத்தும் போவாங்க. ஆனா அந்த தோல்வியை பார்த்து தோண்டே போக மாட்டாங்க. அதை எல்லாத்தையுமே ஒரு அனுபவமா தான் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல காலத்துக்கு ஏற்றபடி, நேரத்துக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளவும் முடியும். இவங்களால நல்ல வசதியாகவும் வாழ முடியும். எந்தவித வசதியும் இல்லாம கூரை வீட்டுல வாழணும் அப்படின்னாலும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் செய்ய முடியும். மத்தவங்களால இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சுயமரியாதை, தன்னம்பிக்கை, இதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த வேலைன்னு வந்துச்சு அப்படின்னாக்க வெள்ளக்காரன் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த டைலாக் ஏத்த மாதிரி எந்த வேலையா இருந்தாலுமே சரி, நினைத்த காரியங்களை வெற்றியோட முடிப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்க தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்களை செய்வாங்க. யாரெல்லாம் இந்த ராசியில கடவுள் நம்பிக்கை இருக்கும் அவங்க எல்லாமே எடுத்த காரியத்துல வெற்றியுடன் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பேசியே மத்தவங்களை கவர் பண்றது, இந்த சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் மாதிரி, கலைத்துறையில சாதிக்கிறது, கமிஷன் ஏஜென்ட்ஸ், ரியல் எஸ்டேட், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறது, உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறது, இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறது எல்லாமே இவங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த ராசியில நிறைய பேர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடல் கடந்த வாணிபம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் விஷயங்கள்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். கூடவே ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர்ஸும் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம் என்ன அப்படின்னாக்கா, இவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஈஸியா பேசிடுவாங்க, அவங்களையும் பேச வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் தன்னுடைய தொழிலாளியும் வேலை நிமித்தமாகவும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததாலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனா இவர்களுடைய காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும். இவங்களும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சும்மாவே பொழுது போகிறது ரொம்பவே பிடிக்குங்க. தனியாவே ஒரு லாங் டிரைவ் போறது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அடிக்கடி டூருக்கு போறது, இல்லைன்னா ஃபேமிலி கூட டெம்பிள் டூர் அடிக்கிறது, அதாவது கோயிலுங்களுக்கு போறது, ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போறது, ஹில் ஸ்டேஷனுக்கு போறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் அவங்க மனசுக்குள்ள எப்படா நம்மளுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை விட வேற இடத்துக்கு போறது, வேற நாட்டுக்கு போறது, வேற ஊருக்கு போறது, அட்லீஸ்ட் வேற ஸ்டேட்டுக்கு போறனாவது ஆசைப்படுவாங்க. கூடவே விளையாடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க விளையாடுவாங்க, விளையாட்டுல சாதனை படிப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட விளையாட்டை ரசிச்சு பார்ப்பாங்க. இந்த ராசியில நிறைய பேர் இப்ப கூட சினி ஃபீல்டுல ஜொலிக்கிறாங்க. அது தமிழ் சினிமாவா இருக்கட்டும், இந்திய சினிமாவா இருக்கட்டும், நிறைய பேர் இந்த ராசியில இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நானும் பார்த்திருக்கேன். இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பாசக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அது நண்பர்களா இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல இருக்கிற அந்த மன உளைச்சல வீட்டுல வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுவாங்க, பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க. அதனாலேயே இவர்களுடைய குடும்பத்துல சில நேரம் ஒற்றுமை இல்லாம பூகம்பமே ஏற்படும். அதுக்கு இவங்க தான் நிறைய பேர் காரணமா இருப்பாங்க. ஏன்னா மத்தவங்க சைலண்ட் கிளரா இருந்துட்டு சைலண்டா உங்களை உசுப்பேத்தி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கத்தி கத்தி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க. அதே நேரம் நீங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துடவே மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நிறைய லவ் ஃபெயிலியர் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை ஃபெயிலியர் இருந்தாலும் எல்லாரையுமே உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க.
இவங்களாம் குழந்தையா இருக்கும்போது பயங்கர சுட்டியா இருப்பாங்க, சுறுசுறுப்பா துடி துடிப்பா இருந்திருப்பாங்க. மனசுக்குள்ள ஏகப்பட்ட அன்பும் தைரியமும் இருந்திருக்கும். ஆனா வளர வளர இனம் புரியாத ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்னடா நம்ம வேலை இப்படி போயிட்டு இருக்கு, இது கண்டினியூ ஆகுமா, இல்ல அவன மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமா அப்படின்ட்டு ஒரு 80% மக்கள் நினைப்பாங்க. மீதி 20% மக்கள் அவன் அதை செஞ்சான், இந்த மாதிரி பண்ணான், சூதாட்டத்துல இவ்வளவு பணம் வந்துச்சு, இதை பண்ணா, இதுல இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. போட்டதெல்லாம் தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரைஞ்சு காணாம போயிடும். எஸ், லாஸ் ஆயிரும். ஏன்னா இவங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தாங்க. அதே நேரம் மத்தவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படின்னாக்கா 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இவங்களுக்கு 1500 ரூபாயா கிடைக்கிறது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுடைய கோபமும் பயமும் தான் இவங்களுக்கு பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், என்னால அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, நல்லா வேற லெவலு அப்படின்ட்டு இவங்க மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஒரு சிலர் நான் உங்க எல்லாருமே சொல்ல ஒரு சிலர் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரம் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்களுடைய நிலையை நினைச்சு இவங்க வேதனைப்படுவாங்க. எப்படியாவது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியும் செய்வாங்க. கூடவே இந்த ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், எந்த ஒரு பொருளையுமே கண்டினியூவா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அடிக்கடி செல்போன் மாத்துறது, அடிக்கடி வண்டி மாத்துறது, புதுசா Dress எடுக்கணும்னு நினைக்கிறது, கலர்ஃபுல்லான Dress போடணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போது கூட யூனிஃபார்ம் போடாம கலர் Dress போட்டு போக முடியுமா, ஸ்டைலா முடிய வச்சுக்க முடியுமா, ஆபீஸ்க்கு பக்கவான ஃபார்மலா தான் போகணும் அப்படி இருந்தா கூட கேஷுவலா Dress பண்ணிட்டு போலாம், ஷூ போட்டே ஆகணும் அப்படின்னு சிச்சுவேஷன்ல செருப்பியும் போட்டுட்டு போலாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் லைட்டா பிரேக் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அதே நேரம் சில இடத்துல ரூல்ஸ் பிரேக் பண்ணதான் சரியாவும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இவங்களா சனிக்கிழமைகள்ல அசைவ உணவை சாப்பிடாம, ஆண்களாக இருந்தால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இவர்களுடைய உடல் நலத்தை பேணி காக்க முடியும். அன்னதானம் செய்யணும் அப்படின்னாக்கா வெண் பொங்கல் அப்புறம் தயிர் சாதம் இத இவங்க அன்னதானம் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் சுக்கிரன் மந்திரத்தை அடிக்கடி சொன்னீங்க அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் சுக்கிரன் தான் உச்சத்துல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சுக்கிரன் உச்சத்துல இருந்து செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேலையை டப்புன்னு புடிச்சுப்பாங்க, கத்துப்பாங்க. அதே நேரம் வேகமா செய்வாங்க, ஏகப்பட்ட தப்பியும் செய்வாங்க. ஆனா இவங்களா ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்பாங்க, அதை பக்காவா புரிஞ்சுப்பாங்க. ஒரு வாட்டி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு வைங்களேன், அந்த விஷயத்தை அவங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவும் மாட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலுமே சரி இறங்கி நின்னு வேலை செஞ்சு ஒரு சிறப்பான ஆட்டத்தை போட்டு வெற்றி பெறுவதில், மின்னல் வேகத்துல முன்னணிக்கு வருவதில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. பிறக்கும் பொழுது என்னதான் ஏழையா இருந்தாலுமே சரி இவங்க வளர வளர அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்க கிட்ட எல்லாம் சேர்த்து வைக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கட்டாயமா சமுதாயத்துல ஒரு மதிப்பு மிக்க இடத்துக்கு செல்ல முடியும். இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், என்னைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்த தோத்துட்டாங்க அப்படின்னாக்கா உடனே அசிச்சோ என்னடா இப்படி லைஃப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலுமே சரி அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாதுங்க. காரணமே இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க, காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த ராசிக்காரங்களாம் வயது அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய மனசு ரொம்ப இளமையா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. எந்த வேலையில இறங்கினாலும் சரிங்க அதை முழு மூச்சோட செய்வாங்க. சும்மா ஏதோ கடமையேன்னு செய்யாம கண்ணும் கருத்துமா செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சவங்க எல்லாம் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட, துணி மணிகள் சம்பந்தப்பட்ட, இந்த பேச்சு, இந்த புத்தகத்துறை, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், செங்கல் மணல் ஜல்லி விற்கிறது, இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் ஓட்டுறது, இது சம்பந்தமான வேலைகளை செய்வதன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். கூடவே இந்த மருந்து கடை, சுரங்கம், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஸ்போர்ட்ஸ், வண்டி வாகனம் ஓட்டுறது, இதன் மூலமாவும் இவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். பொதுவா இந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலுமே சரிங்க, நான் நேர்மையா தான் சிந்திக்க முயற்சிக்கிறேன், எனக்கு நடக்கிற எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி நினைக்கிறவங்கள நல்லா ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது முடிவும் இல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல, இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதன்படிதான் வாழ்க்கையில நடப்பாங்க, எல்லா விஷயத்திலுமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோல இந்த மகர ராசியினர் முன்னேற தொட்டதெல்லாம் ஜெயிக்க 3 சூட்சமங்களை சொல்வேன். அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும், வெச்சதெல்லாம் விளங்குங்க. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம், ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு, எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே உணர்த்தும். நான் சொல்ற வார்த்தைகள் பலிக்கணும் அப்படின்ட்டு எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க. என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம். இப்போ கூட ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, புத்தாண்டு, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமான யாகங்கள் செஞ்சோம். நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு 650 பேர்
பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க. எல்லாருமே சொன்னது என்னன்னா, கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க. இது என்னுடைய வேண்டுதல்ங்க. என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் அந்த யாகத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். கடவுளும் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இருக்கிற 12 ராசிகள்ல 3 ராசிகள் உடல் பலத்தால எதையுமே சாதிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு 3 ராசிகள் சக்தி பெற்ற மனதை படைத்த மூளை பலம் மிக்க மூலக்காரங்க அப்படின்னு சொல்லாங்க. இன்னொரு 3 ராசிகள் யாராவது சப்போர்ட் பண்ணா இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னா கைட் பண்ணாக்கா செய்வாங்க. கைட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க சாதிப்பாங்க, செய்ய முடியும். முக்கியமா 3 ராசிகள் மனசா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், உடல் பலமா இருக்கட்டும், பயங்கர ஷார்ப். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா 95% மக்கள் ஷார்ப்பான மக்களா இருக்கிறாங்க. எந்த வேலையா இருந்தாலுமே சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. சரியான வேலைகளை தயங்காம செய்வாங்க. பொதுவா இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி, எப்ப அது கஷ்டம்பா அப்படின்ட்டு நினைக்கவே மாட்டாங்க. மேலோட்டமா பார்த்தாக்கா இவங்கெல்லாம் கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர்களுடைய கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க. பெரும்பாலான இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கிறது கிடையாதுங்க. எதிர் நீச்சல் போட்டு தான் எல்லாத்தையுமே அடைஞ்சிருப்பாங்க. பெரும்பாலான சமயத்துல இவங்களுக்கு எல்லாம் ஸ்டார்டிங் சூப்பரா இருந்திருக்கும், பினிஷிங் மட்டும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கும் போது பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, சுறுசுறுப்பா வேலைகளை செய்வாங்க. ஆனா அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் திணறுவாங்க. சிலர் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிருவாங்க. யாரெல்லாம் அந்த வேலையை கடைசி வரைக்கும் நின்னு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க, கோட்டீஸ்வரர்களா ஜெயிக்கிறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏழையா இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தாலுமே சரி, பாசத்தை காட்டுறதுல இவங்கெல்லாம் பயங்கர பணக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். மத்தவங்க மேல அக்கறை காட்டுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட யாராவது சென்டிமெண்டா பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க, இல்லாததை கூட கடை வாங்கியாவது கொடுத்துருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே ஈஸியா நம்பிடுவாங்க. இவங்க கிட்ட நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை கரெக்டான நேரத்துல டான்னு செஞ்சு முடிப்பாங்க. ஒருவேளை இவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு வச்சுங்களேன், இது அப்படியே உல்டாவா நடக்கும். இவங்களே ஃபீல் பண்ணிருப்பாங்க, என்னடா இது இப்பெல்லாம் நம்மளுக்கு தூக்கம் நிறைய வருது, நம்மளால எந்த வேலையுமே எடுத்த நேரத்துல முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி, தப்புனா தப்பு, இதை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்காம கேட்கக்கூடிய குணம் கொண்டவங்க. மத்தவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, இவங்களால அந்த இடத்துல சிறப்பா வாழ முடியும். இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் ஏராளம், எக்கச்சக்கம், இன்னைக்கும் வாழ்ந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவா இவங்களை வந்து யாராவது சூப்பரா பண்றப்ப, நல்லா பண்றப்ப, தூள்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா, தட்டி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இவங்க பயங்கரமா விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க, விழுந்து விழுந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களை பெருமையா பேசினாங்க அப்படின்னாக்கா ரொம்ப பிடிக்கும். இவங்களாம் எப்பயுமே எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்பவர்களாகவே இருப்பாங்க எப்பயுமே. அதன் மூலமாகவே அவர்களுடைய நண்பர்கள் எல்லாருமே நல்லா முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும். இவர்களிடம் ஏதாச்சும் பிரச்சனைன்னு யாராச்சும் சொன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை துல்லியமா ஷார்ப்பா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பாங்க. அதனாலேயே நிறைய பேர் நீதிபதிகளா இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் கூட பல நேரம் பம்பரமா சுத்தி வேலையை செஞ்சு முடிப்பாங்க, சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பாங்க. இவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சற்று சோம்பேறித்தனமா லேசியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சோதனையான காலகட்டத்துல சுறுசுறுப்பாக இருந்தால்தான் சாதனையை செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் இவங்களுக்கு அடிக்கடி தோன்றுங்க. முக்கியமா இந்த 7.5 அஷ்டமம், அர்த்தாஷ்டமம், கெண்டகம் போன்ற சனி பகவானின் காலகட்டங்கள்ல இந்த சோம்பல், இந்த லேசினஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். தேவையில்லாத தூக்கத்தை துரத்தி அடிச்சிங்க அப்படின்னாக்கா தைரியமா உங்களுக்கு என்று தனி சாம்ராஜ்யத்தை அமைக்கலாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய நேரம் நண்பர்களுடன் டைம் ஸ்பெண்ட் பண்றதை தான் விரும்புவாங்க. இவங்க கூட படித்த பழைய நண்பர்கள், டீச்சர்ஸ், பழைய நலம் விரும்பிகளை அடிக்கடி நினைத்து பார்ப்பாங்க. இவங்களாம் ரொம்ப நல்லவங்க கிடையாதுங்க, கொஞ்சம் கெட்டவங்க தான். இருந்தாலுமே யாரையாவது தேவையில்லாம திட்டோம், மரியாதை இல்லாம பேசிட்டோம், அவங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனம் வருந்துவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க யார்கிட்டயுமே போயிட்டு உதவி கேட்க தயங்குவாங்க. அதே நேரம் இவங்க கிட்ட யாராச்சும் உதவின்னு வந்து நின்னா எப்படியாவது உதவி செஞ்சு முடிக்கணும்னு துடியா துடிப்பாங்க. இவங்க கிட்ட இல்லனா கூட கடன் வாங்கியாவது கொடுத்து உதவி செய்வாங்க. இந்த கடனை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா, கடன் வாங்கினா அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இவங்க கிட்ட யாராச்சும் பணம் வாங்கிட்டு ஏமாத்த பார்த்தாக்கா அவ்வளவுதாங்க. கூடவே இவங்க சாபம் விட்டாங்க அப்படின்னு வைங்களேன், அது கட்டாயமா பலிக்குங்க. உடனே நடக்கலனா கூட கொஞ்சம் நாட்கள் கழித்து கட்டாயம் நடந்தே தீரும்.
அந்த சாபங்கள் பழித்தே தீருங்க. இது இந்த ராசிக்காரர்களின் ராசி அதிபதியின் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனால உடனே நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே வளைச்சு வளைச்சு சாப விடாதீங்க ப்ளீஸ். எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அதை தனியா செலவு செஞ்சுடுவாங்க. 30-40 வயசுக்கு மேல செலவு செஞ்சதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. ஏடா இது இவ்வளவு செலவு பண்ணிட்டமே, சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பயங்கரமா கஷ்டப்பட்டு வேலை செய்யற அந்த விஷயத்தை இவங்க ஸ்மார்ட்டா ஷார்ட் கட்ல போயிட்டு பக்கவா செஞ்சு முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு மூலக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், தொழில் செய்யலாமா இல்ல கை கட்டி வாய்ப்பத்தி உயர் அதிகாரிகளுக்கு சலாம் போட்டு அடிமையான வேலை தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இவங்க செய்யற வேலையால வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட லாபம் வருங்க. ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ தம்மா துண்டு தான். அதுக்கே நீங்க போராட வேண்டி இருக்கும். அதனால நீங்களே சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. பொதுவாவே 40 வயசுக்கு மேல உங்களுக்கு சொந்தமான தொழில் செய்யும் வாய்ப்புகள் கட்டாயமா வருங்க. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே போதும், வெற்றி படிகள்ல ஏறி கோட்டீஸ்வரன் ஆகும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லனா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்கும். நம்ம கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்கறதுல ஒரு முக்கியமான விஷயம், ஏகப்பட்ட கடன் இருக்கு, அது எப்போ தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான சூட்சமத்தை நான் இப்போ சொல்றேன். வீடியோ ஃபுல்லா நான் நிறைய விஷயங்களை நிறைய சீக்கிரட்டா வாழ்க்கையில முன்னேறதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுல முக்கியமானது கடன் எப்படி அடையும் அப்படின்றதுதான். முக்கியமா இந்த ராசிக்காரங்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குறாங்க. அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாம திணறி போயிடுறாங்க. உங்களுடைய கடனை தீர்க்க முடிஞ்ச வரைக்கும் திங்கட்கிழமைகள்ல கடனை வாங்க ட்ரை பண்ணுங்க. லோனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமைகள்ல கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது திரும்ப திரும்ப கடன் வாங்காம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பைரவர் வழிபாடு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லி இருக்காங்க, எனக்கு ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு, நான் அவர்கிட்ட போனேன், இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும், அதுக்காக ஒரு 5000-10000 கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் உண்மையா குருஜி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மையோ பொய்யோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 27 மிளகுகளை ஒரு சின்ன வெள்ளை துணியில வச்சு மூட்டையா கட்டிக்கங்க. அதை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சு தூங்குங்க. பின்னர் காலையில எழுந்த உடனே குளிச்சிட்டு அந்த மிளகு மூட்டையுடன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற பைரவர் முன்னாடி நின்னு ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய ஊத்தி இந்த மிளகு மூட்டைய அதுல நனைச்சி வச்சு தீபம் ஏத்தி வாருங்க. பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில செய்து வர நல்லது நடக்கும். தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள், கழுத்தை நெரிக்கும் கடனை கொடுத்தவர்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க. கடன் படிப்படியா குறையும். தீபம் ஏற்றும் போதே கடன் தீர மனதார பிரார்த்தனை செய்யுங்க. குறிப்பான நேரம் அப்படின்னு பார்த்தாக்கா செவ்வாய் ஹோரையில இந்த பரிகாரத்தை செய்யலாம். கடனை அடைக்கிறதா இருந்தாக்கா இந்த காலகட்டத்தில் கடனை திருப்பி கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க கையிலேயே இருக்கணும் அப்படின்னாக்கா சம்பளம் வாங்கும் போதே அதுல ஒரு பகுதியை கையில எடுத்துட்டு கூடவே ஒரு பாக்கெட் கல்லுப்பு, கொஞ்சோண்டு மில்க் ஸ்வீட், கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து வீட்டுல சாமி ரூம்ல வச்சு வணங்கி வர உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளும் கம்மியாகும். வீட்டுல மகாலட்சுமி ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ராசிக்காரங்க யாருக்காவது கடனை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரைஞ்சி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. அதே நேரம் உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னாக்கா உங்க கை நிறைய கல்லுப்ப 3 முறை எடுத்து அதை ஒரு மஞ்சள் துணியில வச்சு இந்த மஞ்சள் துணியை முடிச்சு போட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வச்சுட்டு 1 வாரம் வரை அந்த கல்லுப்ப பூஜை ரூம்லயே வச்சு மறுவாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் ஹோரையில பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு உங்க கையால கரைச்சிடுங்க. கரையும் போதே என்னுடைய கடன் படிப்படியா குறையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க. அந்த கரைந்த தண்ணீரை உங்களுடைய கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க. இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க, மனதார நீங்க வேண்டீங்க, நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலுமே சரி தண்ணீர்ல கரைத்த வெள்ளம் போல இந்த உப்பை போல சீக்கிரமா கரைந்து காணாம போயிடுங்க. கூடவே திங்கட்கிழமைகள்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கி வர நம்முடைய கடன் சுமை குறையும். திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய முருக பெருமான செவ்வாய்க்கிழமைகள்ல வணங்கி வர கடன் பிரச்சனை
பிரச்சனை கட்டாயமா நீங்குங்க. இது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதை அனுபவிச்சவங்கள நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்க. அடுத்தது நிறைய பேர் சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க, இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஜாதகத்துல வீடு மனை போன்ற சொத்துகள் பெற அதற்கு காரகத்துவமான செவ்வாய் பகவான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுடைய இளம் வயதிலேயே நீங்க இடம் மனை வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒருவேளை செவ்வாய் பகவான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக செவ்வாய் கிழமைகள்ல முருகப்பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் ஹோரையில நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துடைய மண்ணை திங்கக்கிழமையிலேயே கொஞ்சம் கொண்டு வந்து அதை செவ்வாய்க்கிழமைகள்ல ஒரு சிவலிங்கம் மாதிரி பிடிச்சு வணங்கி வர அந்த இடம் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. பொதுவாகவே இவங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கலாம். அதுல ஒன்று அல்லது இரண்டு நண்பர்கள் மட்டும்தான் நீங்க உண்மையாவே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாருமே நீங்க அவங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுறீங்களோ அப்ப மட்டும் தான் உங்களை கண்டுப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாக்கா உங்களுக்கு உதவுறதுக்கு அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதே நேரம் அவங்களுக்கு நீங்க தேவைப்படல அப்படின்னாக்கா உங்களை காயப்படுத்துறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. நீங்களாம் ஒரு டீம்ல ஒரு குரூப்ல கேம் சேஞ்சரா இருப்பீங்க. இவங்க யாருக்கெல்லாம் பாவப்பட்டு அசிஷோ அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணுமே அப்படின்ட்டு உதவி செய்யறாங்களோ அவங்க மூலியமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்தே தீருங்க. நீங்க கடவுள் மேல பக்தியா இருந்து பாருங்க. நீங்க வரணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் எத்தனை ஆயிரம் பேர்கள் எதிரிகளா வந்து தடுத்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை தடுக்கவே முடியாதுங்க. அதுதான் கடவுளின் டிசைன். உங்களுடைய விதியை ஏற்கனவே ஒரு பக்கவா எழுதியாச்சுங்க. கட்டாயம் வாய்ப்புகள் வரும். உங்கள் வீட்டு கதவை தட்டுன்னு தட்டும். அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க, இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க ஜெயிக்கிறத யாராலையுமே எவனாலையுமே தடுக்க முடியாதுங்க. ஒரு சிலர் நல்ல வாய்ப்புகள் வரும்போது கூட சாத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கூடவே இருக்கு அப்படின்னாக்கா முக்கியமான வேலையை உடனே செய்யணும் அப்படின்னும் போது கூட நாளைக்கு செஞ்சுக்கலாமே, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கொஞ்சம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டயர்டாக்க வச்சிரும். நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்தை நீங்க இழந்திருப்பீங்க. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்க இப்ப முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க. முக்கியமா சொல்றேங்க, 12 ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரே ராசி இந்த ராசி தாங்க. நிறைய பேர் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இல்ல. பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாங்க. உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த சாத்தான் அடிச்சு துரத்துங்க, தூக்கத்தை தூர விரட்டுங்க. நல்ல நேரத்துல தவறான முறையில நீங்க சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும், பெயரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது இந்த ஆயுட்காரகன், தொழிற்காரகன், கர்மக்காரகன் சனி பகவான் காலகட்டத்துல மொத்தமா புடிங்கிட்டு போயிடுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. குடும்பத்துக்காகவே மாடு மாறி உழைத்து செருப்பா தேஞ்சி தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்க தெரியாத ராசிக்காரர்கள்ல இந்த ராசிக்காரர்கள் மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லாங்க. வேலை செய்யற இடத்துல கூட சரி, 2 ஷிப்ட் 3 ஷிப்ட் ஆனா கூட அந்த வேலையை பக்காவா முடிச்சு பேக் பண்ணி அமிச்சிட்டு தான் வேலையை விட்டு வெளியவே வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள்ல இந்த ராசிக்காரர்கள் தலை வச்சு படுத்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜியால வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சுதந்திரமா இருக்கிறத விரும்புவாங்க. யாராவது அட்வைஸ் பண்ணா கூட சரி, ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாசத்துல ஒரு 29 நாள் பயங்கர அஃபெக்ஷனா ரொமான்டிக்கா பாசமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு நாள் பயங்கரமா பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க அப்படின்னு வைங்களேன். அந்த ஒரு நாள் சண்டை அவங்க காட்டின அந்த 29 நாள் அந்த பழகின பழக்கமே டோட்டலா வேஸ்ட். யாருமே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக எவ்வளவு ஷார்ட்கட்டை வேணாலும் பிடிச்சி எப்படியாவது அதை அடைஞ்சே தீருவாங்க. சில சமயம் தோல்வியும் அடைவாங்க. யாரால அப்படின்னாக்கா இவர்களுடைய கோபத்தால இல்லனா இவர்களுடைய நண்பர்களால அப்படின்னு சொல்லலாம். கடவுள் அப்படின்னா எந்த மதமா இருந்தாலுமே சரிங்க, பஞ்சபூதங்கள் தாங்க கடவுள். நீங்களே பாருங்களேன், இந்து கோயிலா இருக்கட்டும், கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும், முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்துல பயங்கர உயரத்துல இருக்கும். அதுக்கு மேல ஒரு மெட்டல் இருக்கும். அதன் மூலமா வானத்துல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி இழுத்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இதுதாங்க அந்த கோயிலுடைய கான்செப்ட். எல்லா கோயிலுமே பஞ்சபூதத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் உங்க வீட்டுல கூட குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா எத்தனை பேர் இதுல காத்த கண்ணால பாத்திருக்கீங்க? எல்லாருமே சொல்லுவீங்க இல்ல அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. வீட்டுல நம்ம ஊதுவத்தி கொளுத்தும் போது அதுல இருந்து வர
வர அந்த புகை அதுதாங்க காத்து. பூக்களின் நறுமணம் நம்ம நுகர்றோம் இல்லையா, அது காத்தின் மூலமா தான். பெல் அடிக்கும் போது ஏற்படுகின்ற சத்தம், அந்த ஒலி அலைகள் காற்றின் மூலமா தான் நம்மளுக்கு கேக்குது. பஞ்ச பாத்திரத்துல வச்சிருக்கிற தண்ணீர் நீர், ஏத்தி வைக்கிற விளக்கு நெருப்பு, தரையில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறமே அது நிலம், கைகூப்பி ஆண்டவா அப்படின்னு கேக்குறமே அதுதாங்க ஆகாயம். இந்த மாதிரி பஞ்சபூதத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில, வாழ்க்கை முறையில நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கூட அதன்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உண்மையா சொல்றாங்க, நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதால ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் நாங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுடைய வியூவர்ஸ்க்கு, எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அப்பப்ப கிடைக்கிறதுக்காகவே எங்களுடைய யாகங்களா இருக்கட்டும், பூஜை முறைகளா இருக்கட்டும், ஆய்வுகளா இருக்கட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க, அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.